வரலாற்றிலே இப்படி ஒரு போராட்டம் என் வாழ்க்கையில இது மாதிரி நான் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் அப்ளாஸ் வந்து பண்ணியிருந்தோம் திமுகவுக்கும். திமுக ப்ரௌடு கொத்தூசு, ஓல்டு கொத்தூசு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு கிராண்ட் அப்ளாஸ் கொடுத்துருந்தோம். சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட். ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது பேரிகேட்ல இருந்து கங்காருக்கு பெத்து போட்ட குட்டி மாதிரி ஒண்ணு தாவணுச்சு. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யாப்பா. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதான் செய்யும். வச்சார் பாரு முதுகுல போலுச்சுன்னு ஒண்ணு. ப்ளே பண்ணுங்க அத. இல்ல அது நான் வீடியோலயே நான் போட்டுறேன். ஆனா அது பங்கமான அடிங்க அது. அதாவது நம்ம வீட்டுல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அப்பாவோ அம்மாவோ திடீர்னு வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம், விளையாண்டுகிட்டு இருப்போம், இல்ல கிளம்ப மாட்டோம், அந்த மாதிரி போனா ஓங்கி ஒண்ணு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடி. என்ன இப்ப ஒரு பெருசா சாதி அவரே கைது பண்ணிட்டு அங்க இருந்து கூட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஜம்ப் பண்ணாம அதுதான் அந்த அது அவருக்கு எங்க கோவம் வந்துருச்சுன்னா, அது பொது சொத்து பேரிகேடு. நீ வேற எதுலயோ குதிச்சாலும் பரவாயில்ல, கவர்மெண்டோட. நான் அதை நசுக்க பார்த்தேங்க. கவர்மெண்ட் தான் இல்லையோ, நீ பண்ற வேலை என்ன, அதை தாண்டி வந்திருக்கணும். ஆமா, நீ அவ்வளவு பெரிய கட்சிக்காரனா ஒன்னு அதை நிமித்தி வச்சுட்டு வந்துருக்கணும். அதுல ஜம்ப் பண்றது ஓங்கி ஒண்ணு வை இப்படி ரிப்பீட்ல பார்த்தேன் நல்லா முறைக்க அங்கேயே அவருக்கு வந்து உச்சா முறைக்கிறியா. இது ஒண்ணு வாங்கினாப்ல, கங்காரு பித்த குட்டி மாதிரி ஒண்ணு தாவி ஒண்ணு வாங்கினுச்சு. அடுத்தது கலைஞர் ஒளிக, உதயநிதி ஒளிக. ஏன்னா எந்த பேர் சொன்னாலும் ஒளிக தான் சொல்லுவீங்களா? அதாவது என்ன சரக்குன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அது கண்டிப்பா அந்த 110 120 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். வீரன் இவங்க அறிமுகம் வீரனா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல உதயநிதி அவர்கள் கைது, ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கைது. அவர் கைதுக்கு போராடுறாங்க எப்படி நல்ல விதமா போராடணும் போட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளார எங்கேயோ போயிரு கேப்ல மூத்திர சந்தில போயிட்டு கபால் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க வேற ஏதோ ஒரு கோஷம் ஓடிட்டு இருக்கு, என்னமோ ஒளிகன்னு. நடுல திடீர்னு வந்து என்ன ஏதுன்னே புரியாம கலைஞர் ஒளிக, ஏய் உதயநிதி ஒளிக. ஐயா ஏய் இது அது இல்லடா, இது வேறடா. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளார நல்ல ஒரு ஃபன்னா இருந்தது. ஆனா அப்படி ஒரு கேரக்டர் வேணும் இல்லையா, இந்த மாதிரி